பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் வந்து மோர் தென் 3 ஜீன்ஸ்க்கு வந்து மேலேயோ இல்லை 3 ஜீன்ஸோ வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ட்ரேட், அதாவது ஒரு கேரக்டரை, அதுதான் பாலிஜெனிக் ட்ரேட்டுன்னு சொல்கிறோம். அண்டு இதில் வந்து மல்டிபிள் ஆஃப் ஜீனுன்றது வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு ட்ரேட். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஹியூமன் ஸ்கின் கலர். ஸோ ஹியூமன் ஸ்கின் கலர் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து ஹியூமன் ஸ்கின் கலர் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு 3 ஜீன்ஸ். ஓகே, அந்த 3 ஜீன்ஸுக்கு வந்து நம்ம பேர் வந்து ஏபிசின்னு கொடுக்குறோன்னு வைங்களேன். இப்போ வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் பி, அதாவது டாமினன்ட் அலிலாக இருந்தாங்கன்னா வந்து கேபிட்டலாக இருக்கும். டாமினன்ட் அலின்றது நம்ம கேபிட்டல் தான் கொடுப்போம். ஸோ டாமினண்ட்டாக இருந்ததுன்னா வந்து டார்க்கஸ்ட் ஸ்கின் கலராக இருப்பாங்க. அண்ட் ரிசசிவ் அலில்னா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ ரிசசிவ் அலிலாக இருந்ததுன்னா அவங்க வந்து லைட்டஸ்ட் ஸ்கின் கலர், அதாவது வந்து வெள்ளை கலரில் இருப்பாங்க. டார்க்கஸ்ட் ஸ்கின் கலர்னால் வந்து கருப்பாக இருப்பாங்க. இன்டர்மீடியட் ஸ்கின் கலர்னால் வந்து மாநிலமாக இருப்பாங்க. இன்டர்மீடியட் ஸ்கின் கலர்ன்றதுக்கு கேபிட்டல் ஏ ஒன்று, ஸ்மால் ஏ ஒன்று, அதாவது டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 ஜீனும் சேர்ந்து தான் வந்து ஹியூமன் ஸ்கின் கலர்ன்றதை வந்து டார்க்காக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமான்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து பார்த்துக்கிறது வேறு. ஓகே, நெக்ஸ்ட்டு பிலியோட்ரோஃபினா என்னென்னா வந்து ஒரு சிங்கிள் ஜீன்னால வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ன்றது நடக்கிறது. ஸோ ஒரு ஜீன் வந்து மல்டிபிள் ஃபினோடைபிக் கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த ஜீன் அந்த மாதிரி இருக்கிற ஜீனை நம்ம பிலியோட்ரோபிக் ஜீனுன்றது சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா டிசீஸ் ஃபினைல்கிடோனியூரியான்றது வந்து ஹியூமன்ஸ்க்கு வருது. இது ஹியூமன்ஸ்க்கு வந்ததுன்னா என்ன பண்ணால் வந்து ஃபினைல் அனிலின் ஹைட்ராக்சிலேஸ்ன்ற என்சைமை செக்ரேட் பண்ணுற ஒரு ஜீனை இதை வந்து மியூட்டேட் பண்ணி விட்டுரும். அப்படி மியூட்டேட் பண்ணுறதுனால வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி கம்மியாகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ரிடக்ஷன் ஆகிறது, முடி கொட்டுறது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஸ்கின் பிக்மெண்டேஷன்னா வந்து கலரில் வந்து கொஞ்சோண்டு சேஞ்சஸ் நடக்கும். இப்போ முகத்தில் வந்து ஒரு பக்கமாக லைட்டாக கருப்பாக வருது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லுவார். லைட்டாக டிஃப்ரென்சியேஷன் பிக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்னென்னா வந்து யார் வந்து செக்ஸ் ஆஃப் தி பேபியை டிட்டர்மின் பண்ணுறது, நெக்ஸ்ட் மேல்ஸ்க்கு ஃபீமேல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் பற்றி இதில் படிக்க போகிறோம். இப்போ வந்து ஹென்கிங் வந்து 1891 இன்செக்ட்ஸில் வந்து நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்பெர்மடோஜெனிக்ஸ் அப்புறம் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் பார்க்குறாரு. அதில் சிலதில் வந்து 50% ஆஃப் ஸ்பெர்ம்ன்றது வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அடையுது. அதர் 50%ன்றது அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை அதுக்கு. ஸோ அதை வந்து அவர் பார்க்குறாரு. அந்த ஸ்ட்ரக்சராக இருக்குன்னார்ல, அதுக்கு வந்து எக்ஸ்பாடின்னு வைக்கிறாரு அவர். அந்த எக்ஸ்பாடின்றதுக்கு ஃபர்தராக அப்புறமா அதர் சயின்டிஸ்ட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அந்த குரோமோசோம், அந்த குரோமோசோம் பேருன்றது வந்து எக்ஸ் குரோமோசோம்ன்றது வைக்கிறாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸுக்கு வந்து இந்த செக்ஷன்றது வந்து எக்ஸோ டைப் தான். ஓகே, ஸோ எக் வந்து ஆல்வேஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதர் குரோமோசோம்ன்றது வந்து ஆட்டோசோம்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்னு இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல் இன்செக்ட், அண்ட் எக்ஸோ இருந்ததுன்னா அது வந்து மேல் இன்செக்ட். ஸோ இந்த மாதிரி தான் இன்செக்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் அதர்ஸ் இன்செக்ட்ஸ்க்கும் அண்ட் மேமல்ஸ்க்கும் வந்து XY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். அதாவது இதில் வந்து எக்ஸ் குரோமோசோம்ன்றது வந்து பேரா ப்ரெசென்டாக இருந்தால் அது வந்து ஃபீமேல்ஸ், XYயாக இருந்ததுன்னா அது வந்து மேல். ஸோ இங்கே வந்து செக்ஸ் ஆஃப் தி பேபி டிட்டர்மின் பண்ணுறது யாருன்னா வந்து மேல்ஸ் தான். பேர்ட்ஸுக்கு வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசமாக இருக்கும். பேர்ட்ஸுக்கு வந்து செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா வந்து ஃபீமேல் தான். ஏன்னா வந்து ஃபீமேலுக்கு தான் ZW, நெக்ஸ்ட்டு மேல்ஸ்க்கு வந்து ZZ தான் வரும். அதனால வந்து ஃபீமேல் தான் இங்கே வந்து செக்ஸ் ஆஃப் தி பேபியை டிட்டர்மைன் பண்ணுறாங்க பேர்ட்ஸுக்கு. அண்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன்ஸ்க்கு வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்னென்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ன்றது இருக்குது. ஸோ 22 பேர்ன்றது வந்து எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும் போது மேல் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு. அண்ட் அது இருக்குல்ல, அது வந்து ஆட்டோசோம்னு சொல்லுவோம். இதில் அது. ஸோ இதில் வந்து மேல்ஸ்க்கு வந்து XYன்னு இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து XXன்னு இருக்கும். ஸோ ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து கேரி பண்ணிட்டு வருதுல்ல, அப்போ வந்து எக்ஸ் குரோமோசோம் வந்து 50%, Y குரோமோசோம் 50% கேரி பண்ணிட்டு வரணும். ஃபீமேல்ஸ் வந்து ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். ஸோ ஸ்பெர்ம் எதை கேரி பண்ணிட்டு வருது, எக்ஸை கொண்டு வந்ததுன்னா ஸ்பெர்மு, அப்போ அந்த பேபி வந்து ஃபீமேலாக ஒரு XXன்னு வந்து நெக்ஸ்ட்டு வந்து Y குரோமோசோம் எடுத்துன்னு வந்ததுன்னா அது வந்து மேலாக வரும்.
XY குரோமோசோமாக ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஸோ செக்ஸ் ஆஃப் தி பேபி அந்த செக்ஸ் ஆஃப் தி சைல்டுன்றது டிட்டர்மின் அதாவது குழந்தையோட செக்ஸை டிட்டர்மின் பண்ணுறது யாருன்னா மேல்ஸ் தான் அப்படின்றது சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இது. ஒவ்வொரு ப்ரெக்னென்சியுமே வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது வந்து உறுதி செய்கிறதுன்றது வந்து 50% சான்ஸ் இருக்கும். ஒன்று மேல் சைல்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபீமேல் சைல்டாக இருக்கலாம் ஒவ்வொரு ஈச் ப்ரெக்னென்சியுமே. செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹனிபியில் எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆகுனா வந்து இப்போ குயின் பீ இருக்குன்னா அது வந்து முட்டையிடும். முட்டையிடுறதுக்கு அப்புறமா அது எல்லாமே ஹாப்ளாய்டு எக்காக தான் இருக்கும். அந்த ஹாப்ளாய்டு எக்னா வந்து வெறும் சிங்கிள் என். ஓகே, அது ஸோ 16 குரோமோசோம் தான் இருக்கும் ஹாப்ளாய்டுன்றதுல. அது வந்து டிப்ளாய்டாகனா வந்து ட்ரான்ஸ் இருக்காங்கல்ல மேல் பீ, அது வந்து போயிட்டு எக் மேலே உட்காந்து அது வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணிச்சுனா தான் அது 32 குரோமோசோமாக இருக்கும். அந்தமாதிரி 32 குரோமோசோமாக ஆகுறதுன்றது வந்து ஃபீமேல்ஸாக அது வந்து டெவலப் ஆகும். அண்ட் ட்ரான் வந்து அன்ஃபெர்டிலைஸ்டு எக்காக இருக்குல்ல, அது வந்து 16 குரோமோசோம் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து மேல் பீயாக வந்து டெவலப் ஆகும். ஸோ செக்ஸ் ஆஃப் தி பேபின்றது டிட்டர்மின் பண்ணுறது இந்த இடத்துல வந்து மேல்னால் வந்து அப்படியே வளர்ந்துருவாங்க. ஃபீமேல்னால் வந்து மேல் பீ தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணிச்சுன்னா ஃபீமேலாக வருவாங்க. ஸோ 32 குரோமோசோம்னா ஃபீமேல் பீ, 16 குரோமோசோம்னா வந்து மேல் பீ. ஸோ இந்த ஹாப்ளாய்டு டிப்ளாய்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன்றது வந்து இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட்டு மேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஸ்பெர்ம் வந்து மைட்டோசிஸ் மூலயமா இது வந்து நடக்குது. அண்டு தே டூ நாட் ஹாவ் ஃபாதர். ஸோ இந்த இது இந்த மேல்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்களுக்குலாம் வந்து ஃபாதர் கிடையாது. கிராண்ட் ஃபாதரோட வந்து கிராண்ட் ஃபாதருக்கும் அண்டு கிராண்ட் சன்னுன்றது தான் இங்கே வந்து லிங்காக இருக்கும். செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட் இன் பர்த். ஆமாம், ஏன்னா இங்கே வந்து ZW ZZ. நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன்றது என்னென்னா வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து சேஞ்சஸ் நடந்தது, அதான் ஆல்டர்னேஷன். சேஞ்சஸ் நடக்கிறது தான் வந்து மியூட்டேஷன், அதோட ரிசல்ட் தான் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக ரீகாம்பினேஷன் மியூட்டேஷன் இதோட ஃபினாமினாலாமல் வேரியஸ் டிஎன்ஏல நம்ம படிப்போம், டிஎன்ஏல இருக்குது. நெக்ஸ்ட் டிஎன்ஏலாம் இருக்கும் அதாவது. ஸோ டிஎன்ஏன்றதை வந்து கண்டினியூஸாக எந்த மாதிரி அதில் வந்து நல்லா ஹைலி காயில்டாக இருக்கும், நல்லா சுருங்கி இப்படி காயிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்புறம் டிஎன்ஏ காயில்டாக எதுனா குரோமோசோம் வரும், அதுதான் சூப்பர் காயில்டாக இருக்கும். லாஸ்னால் வந்து டெலிக்ஷன் அண்ட் கெயின்னா வந்து இன்சர்ஷன் ஆர் டூப்ளிகேஷன். லாஸ்ட்னால் வந்து குறையிறது நம்பரில். நெக்ஸ்ட் அதுக்குமா கெயின்னா வந்து வாங்கிக்குது நம்பர் ஆஃப். ஸோ டிஎன்ஏ செக்மெண்ட்ஸில் வந்து ஒன்று லாஸ் ஆகுது, இல்லைனா வந்து இன்சர்ஷன் ஆர் டூப்ளிகேஷன்றது இதில் நடந்ததுன்னா வந்து அதோட ரிசல்ட் தான் நமக்கு வந்து குரோமோசோமில் வந்து மாற்றம் ஏற்படும். அதாவது ஆல்டர்னேஷன் இன் குரோமோசோமில் மாற்றம் ஏற்படுது. ஜீன்ஸுன்றது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குரோமோசோமில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேஷன் இன் குரோமோசோம் ரிசல்ட் அப்நார்மாலிட்டிஸ். ஸோ குரோமோசோமில் வந்து மாற்றம்ன்றது ஏற்படுச்சுன்னா வந்து அதோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்து அப்நார்மாலிட்டிஸ்னால் நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மல், அதாவது அப்நார்மாலிட்டிஸ்னால் ஸோ அப்நார்மாலிட்டிஸ்னால் வந்து குறைபாடோடு இருக்காங்க அவ்வளோதான். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம வந்து குரோமோசோமல் அப்டேஷன்றதுக்கு வந்து கேன்சர் செல் சொல்லலாம். கேன்சர் செல்லுன்றது வந்து ஒரு இதுவாக இருக்குது குரோமோசோமல் அப்டேஷனுக்கு காமன்லி. அண்டு மியூட்டேஷன்றது வந்து சிங்கிள் பேஸ் பேரில் வந்து டிஎன்ஏல சேஞ்ச் நடந்ததுன்னா அதை நம்ம வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க, மியூட்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ன்றது என்னென்னா சீக்கிள் செல் அனிமியா. ஸோ டெலிஷனல் இன்சர்ஷன் ஃப்ரேம் ஷிஃப்ட் டெலிஷனல் இன்சர்ஷனும், அதாவது இப்போ ஒரு ஏயூஜி அந்தமாரி ஒன்று இதுவும் வந்து கட்டாது, இல்லைனா வந்து ஏயூஜின்றது ஒன்று இன்சர்ட் ஆகுது, அந்தமாரி இருக்குன்னா வந்து அதோட காசு தான் நமக்கு வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். அதாவது இப்போ ஏபிசின்னு இருக்கணும். அப்போ வந்து இப்போ ஒன்று நான் சின்றது ஒன்று வந்து இன்னொன்று